வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வுக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டு தேர்வை இப்ப மறந்துட்டாங்க. இப்ப அடுத்த தேர்தல் வேலையில இருக்கிறாங்க. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். என்ன சொன்னாங்க? ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது மின் கட்டணத்தை பற்றிலும் 2 மாதம் இருப்பதை ஒரு மாதம் ஒரு முறை நாங்கள் மின் கட்டணம் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. முதலமைச்சர் செஞ்சாங்களா? இதுவரைக்கும் செய்யல. வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வுக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டு தேர்வை இப்ப மறந்துட்டாங்க. இப்ப அடுத்த தேர்தல் வேலையில இருக்கிறாங்க. நீட்டு வந்தவுடன் முதல் கையெழுத்து, முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம். ஆனா அவங்களுக்கு தெரியும் நீட்டு தேர்வு ரத்து செய்ய முடியாதுங்கிறது தெரியும். ஏன்னா காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் நீட்டு தேர்வு வந்தது. தெரியாது, வர முடியாது, செய்ய முடியாது தெரிஞ்சும் பொய்ய சொல்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கமா இருக்கு. நீட்டு தேர்வு சொன்னா மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்கல. அது பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு என்ன தகுதி திமுக வச்சிருக்குங்கிறது தெரியல. ஆனா திமுக பொறுத்தமட்டிலும் ஆராசாவா இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுறாங்கிறது அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. தகுதி வாய்ந்த பெண்கள்னாங்க. பிற உரிமை தொகையில 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இன்னும் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இன்னும் அடுத்த விடுபட்டவர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. விடுபட போவது தமிழகத்துடைய ஆட்சி தான் விடுபடமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.